ஹலோ வியூவர்ஸ், இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்ஐஆர் ஃபார்ம்லாம் எல்லோரும் ஃபில்லப் பண்ணி அவங்க பிஎல்ஓ கிட்ட கொடுத்துருப்பீங்க. அவங்களும் அதை அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்மளுடைய பெயர் எல்லாருடைய இதுவும் வாக்காளர் வரைவு பட்டியலில் வந்திருக்கான்னு எப்படி செக் பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு கூகுளில் போய் ஓட்டர்ஸ்னு டைப் பண்ணி செக் பண்ண போகிறோம். ஓட்டர்ஸ்னு போய் கூகுளில் டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணோன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டு இருக்கும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணோன்னா அந்த வெப்சைட்டுக்கு லோட் ஆகுது. இப்போ இசிஐ நெட்டுங்கிற பேஜ் ஓப்பன் ஆகிருக்கு. அப்படியே அது கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே வரணும். கீழே வந்தால் சர்வீசஸ்ன்னு இருக்கும். அதுக்கு கீழேயும் கொஞ்சம் கீழே வரணும். அதில் டவுன்லோட் எலக்டோரல் ரோல்ங்கிற ஆப்ஷனு நம்மளுக்கு தெரியும். அதை நம்ம செலக்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணணும். நம்ம காட்டும் பாருங்கள். இப்போ சிகப்பு கட்டத்தில் மார்க் பண்ணிக்கிறோம் பார்த்தீங்களா, டவுன்லோட் எலக்டோரல் ரோல். அந்த ஆப்ஷனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணோன்னே நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். லோடிங் ஆகிடுச்சு. இப்போ எலக்டோரல் ரோல்ங்கிற டீட்டெயில்ஸு வருது. இதில் ஒரு அஞ்சு காலம்தான் இருக்கும். அதை நீங்கள் ஆப்ஷன்ஸாக இருக்கும். அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டேட் காட்டுது பாருங்கள், செலக்ட் ஸ்டேட்டு. அந்த ஆப்ஷனில் போய் நீங்கள் டிக் பண்ணி நம்மளோட ஸ்டேட் என்னவோ தமிழ்நாடுங்கிறத ஸ்க்ரோல் பண்ணி அந்த ரவுண்டு மார்க் பண்ணியிருக்காங்களா அங்கே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அங்கே செலக்ட் ஆகிடும். அதே மாதிரி உங்கள் டிஸ்ட்ரிக் என்னவோ அந்த டிஸ்ட்ரிக்டில் ப்ரெஸ் பண்ணி உங்கள் டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிங்கன்னா அது செலக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு அசம்பிளி கான்ஸ்டிடியூயன்சி. இது உங்களுடைய ஓட்ரு கார்டு இருக்குது இல்லைங்க, ஓட்டர் ஐடி கார்டில் பேக் சைடை பார்த்திங்கன்னா இருக்கும் உங்கள் சட்டமன்ற தொகுதி எண் மற்றும் சட்டமன்ற தொகுதி பெயர். அது என்னவோ பார்த்து நீங்கள் இந்த ஆப்ஷனில் செலக்ட் அசம்பிளி ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கரெக்டாக அந்த நீங்கள் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செலக்ட் லாங்குவேஜ் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி அப்படியே கீழே வந்தீங்கன்னா தமிழுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ரோல் டைப்பில் ஃபைனல் ரோல் 2025ங்கிறது இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காட்டும். அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கேப்சாவை டைப் பண்ணணும். ஈஸியாக தான் இருக்கும். கேப்சாவை டைப் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா கீழே சர்ச் பாருக்கு கீழே செலக்ட் ஆல்னு இருக்கும். அந்த கட்டத்தை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிக்கிட்டு இப்போ டவுன்லோட் செலக்டட் பிடிஎஃப்ஸுங்கிற ஒரு ஆப்ஷனு ப்ளூ கலரில் தெரிய பாருங்க, அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் டவுன்லோட் பண்ண பிடிஎஃப்பை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் காட்டும். ஃபஸ்ட் பேஜில் வாக்காளர் பட்டியல் 2025 தமிழ்நாடு அந்த மாதிரி டீட்டெயிலு காட்டும். அதுக்கு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா இந்த ஓட்டு போகிற இடம் பூத்தோட ப்ளேஸும் உங்களுக்கு காட்டும். அப்படியே இன்னும் கீழே வந்தீங்கன்னா அந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற எல்லாருடைய வாக்காளர் லிஸ்ட்டும் இதில் காட்டும்.